பசங்களா, இன்னைக்கு நம்ம மழையவா பாட ஆரம்பிக்க போறோம். நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கலாமா? என் கூட சேர்ந்து இந்த பாட்ட நீங்களும் பாடுங்க. மழையே மழையே வா வா வா, மண்ணில் விளையாட வா, புழுதியான தெருவிலே புதிய மனம் கமழவா, தெருவில் வெள்ளம் பெருகவா, திரிந்து நாங்கள் ஆடவா, கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா, ஏரி குளம் பொங்கவா, எங்கள் கிணறு நிரம்பவா, நீரை கையால் அள்ளியே நின்று நாங்கள் குறைக்கவா. அவ்வளோதான். இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? இந்த பாடத்துல நமக்கு பிடிச்ச சொற்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுத போறோம். அதெல்லாம் நம்ம எழுதலாமா? மொத்தம் 10 சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச முதல் சொல் வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணில். அடுத்து பாருங்க புழுதி. அடுத்து பாருங்க மனம். 4வது கமழ. 5வது வெள்ளம். 6வது ஆடவா. 7வது ஏரி. 8வது கிணறு. 9வது நாங்கள். 10வது பொங்க. இதுல உங்களுக்கு எது அது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து அதை எழுதிக்கலாம். அடுத்து பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. மா கா எழுத்துக்களின் தொடங்கும் சொற்கள். மாலக்கால ஆரம்பிக்கிற சொற்கள் நம்ம இப்போ எழுத போறோம். எழுதலாமா? ஆல்ரெடி ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க, மழையேன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மாலை ஆரம்பிக்கிறது என்ன தெரியுமா? மண்ணில். அடுத்து மனம். அடுத்து மகிழ. அடுத்து இப்போ கால ஆரம்பிக்கிற சொற்கள் எழுதலாமா? கமழ, கப்பல், கிணறு. எல்லாம் எழுதிக்கோங்க. இங்க இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா? கப்பல் விட்டுட்டு இருக்கா. படத்திற்கு ஏற்ற பாடல் வரி எது? இந்த படத்துக்கு ஏற்ற பாடல் வரி எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கப்பல் விட்டு மகிழவா தான் மேட்ச் ஆகுது. நம்ம என்ன பண்ண போறோம்? சொற்களை உருவாக்கி எழுத போறோம். எழுதலாமா? இங்க என்ன இருக்கு? கழுகு இருக்கு, இங்க விதை இருக்கு. இங்க எப்படி சொற்களை உருவாக்கியிருக்காங்க? இங்க இருந்து காவும், இங்க இருந்து தையும் எடுத்திருக்காங்க. சேர்த்தா என்ன வரும்? கதை. அடுத்து பாருங்க, மாங்காய் இருக்கு, ஆடு இருக்கு. இங்க இருந்து நான் மா எடுக்கிறேன், இங்க இருந்து நான் டு எடுக்கிறேன். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? மாடு. அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? புல் இருக்கு, இங்க எலி இருக்கு. நம்ம என்ன வார்த்தை உருவாக்கலாம்? பூ. இங்க இருந்து நான் லீ எடுக்கிறேன், புலி. அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? பூக்கள். இங்க பானை இருக்கு. இங்க இருந்து நான் பூவும், இங்க இருந்து நான் நெய் எடுக்கிறேன். என்ன ஆகும்? பூனை. என் கூட சேர்ந்து நீங்களும் எழுதிட்டு வாங்க. அடுத்து பாருங்க, இங்க என்ன இருக்கு? மாலை இருக்கு, இங்க தேன் இருக்கு. நம்ம இதை எப்படி உருவாக்கலாம்? இங்க இருந்து நான் மா எடுக்கிறேன், இங்க இருந்து நான் இன் எடுக்கிறேன். மான். நான் மான் எழுதிட்டேன். அடுத்து பாருங்க, இங்க நண்டு இருக்கு, இங்க பொறி இருக்கு. இங்க என்ன வார்த்தை உருவாக்கலாம்? இங்க இருந்து நான் எடுத்துக்கிறேன், அப்புறம் இங்க இருந்து நான் ரீ எடுத்துக்கிறேன். என்ன வரும்? நரி. நரி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க எல்லாரும் இங்க நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை நம்ம படிக்க போறோம். படிக்கலாமா? வாங்க. நிலா, வட்ட நிலா, அழகான வட்ட நிலா. இது எப்படி இருக்கு? இந்த நிலா வட்டமா தானே இருக்கு. வானில் அழகான வட்ட நிலா. எங்க இருக்கு நிலா? வானத்துல இருக்கு. அததான் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம பேசலாம், அதே மாதிரி எழுதவும் போறோம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒரு அப்பா அவங்களோட மகளோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வேற என்னென்னலாம் இருக்கு? பூனை இருக்கு, அப்புறம் ஈசல் இருக்கு, அப்புறம் மீன் இருக்கு, அப்புறம் வாத்து இருக்கு, கொக்கு இருக்கு. நம்ம இங்க என்னென்னலாம் இருக்கு? அப்புறம் பாலம் மேலதான் ஏறி உட்காந்து பேசியிருக்காங்க. அப்புறம் மரங்கள் கூட இருக்கு, அப்புறம் தேங்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்க எழுதலாமா? ஆல்ரெடி இங்க பாலம்னு எழுதியிருக்காங்க. வேற என்ன இருக்கு? இங்க வந்து அப்பா இருக்காரு. அப்பா. அப்பா எழுதிக்கோங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? பூனை இருக்குல்ல, அப்புறம் பூனை எழுதிக்கோங்க. வேற என்ன இருக்கு? மீன் இருக்குல்ல, மீன். வேற என்ன இருக்கு? நம்ம வாத்து கூட பார்த்தோம்ல, வாத்து இருக்கு, வாத்து எழுதிக்கோங்க. வா இத்து, வாத்து. வேற என்ன இருக்கு பாருங்க? கொக்கு இருக்குல்ல, கொக்கு எழுதலாமா? கொக்கு. கோ இக்கு, கொக்கு. அப்புறம் வேற என்ன? இங்க ஒரு குட்டி அண்ணனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கால, அப்புறம் நம்ம இங்க என்ன எழுதலாம்? தங்கை. அப்புறம் நம்ம பார்க்காதது ஒண்ணு இருக்கே, என்னது? வானத்து மேல ஒரு புறா பறந்துட்டு இருக்கு. இங்க என்ன எழுதலாம்? இங்க புறான்னு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை டிக் செய்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இந்த படத்துல என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம டிக் செய்ய போறோம். இங்க கூடு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க கூடு இருக்கா? இங்க காக்கா கூடு ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்க டிக் பண்ணிக்கலாமா? டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காகம் இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கே, காகமும் இருக்கு. இங்கதான் உட்கார்ந்துருக்கு தான் குட்டிகளோட. இதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓடம், நீரோடம் இருக்குன்றாங்க. இந்த படத்துல ஏதாவது நீரோடம் இருக்கா? இல்ல. அதை டிக் பண்ண வேணாம். அடுத்து ஆந்தை இருக்குன்னு சொல்றாங்க. ஆந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஆந்தை இங்க இருக்கு. அப்ப ஆந்தையை நம்ம டிக் பண்ணிக்கலாமா? டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளி இருக்கிறதா சொல்றாங்க. கிளி எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேலே இங்க கிளைகள் மேல உட்கார்ந்துருக்கு. அப்ப கிளியை நம்ம டிக் பண்ணிக்கலாமா? அப்புறம் வானவில் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க வானவில் ஏதாவது இருக்கா?
இல்ல வானவில் இல்ல. அதனால அத நம்ம விட்டுறலாம். அப்புறம் குடை இருக்குன்னு சொல்றாங்க. குடை ஏதாவது இருக்கா? குடையும் இல்ல. அடுத்து மரம் இருக்குன்னு சொல்றாங்க. மரம் தான் இங்க பெருசா இருக்கு. அதனால மரத்த டிக் பண்ணிக்கலாமா? டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கோழி இருக்குன்னு சொல்றாங்க. கோழிக்கு வந்து இங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நெறைய கோழிங்க இருக்கு. அதனால கோழிய டிக் பண்ணிக்கலாமா? அடுத்து இங்க ஆடு இருக்குன்னு சொல்றாங்க. ஆடு ஏதாவது இருக்கா? இல்ல, ஆடு இல்ல. அத நம்ம விட்டுறலாம். அடுத்து பாருங்க, ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. இப்ப நம்ம ஒரே ஒரு சொல்ல தான் மாத்தி எழுத போறோம். இங்க என்ன இருக்கு? முயல் ஓடியது, பரிசு பெற்றது. என்ன பண்ணுச்சாம்? முயல் ஓடி பரிசு வாங்குச்சாம். அடுத்து பாருங்க, நரி ஓடியது, பரிசு பெற்றது. நரி ஓடி என்ன பண்ணுச்சாம்? அதுவும் பரிசு வாங்குச்சாம். அடுத்து நம்ம என்ன எழுதலாம்? எனக்கு பூனை பிடிக்கும். அப்ப அதனால நான் பூனை எழுதுறேன். பூனை ஓடியது, பரிசு பெற்றது. அப்படி எழுதலாமா? நீங்களும் எழுதிக்கோங்க என் கூடயே சேர்ந்து. பரிசு பெற்றது. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, மழையும் நீங்களும் பேசுக செய்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க இந்த பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் வந்து இது மாதிரி மழையில நனைஞ்சிருக்கீங்களா? மழையில நனைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மழையில கொடை பிடிச்சி டியூஷன் ஸ்கூல் அது மாதிரி போயிருக்கீங்களா? நானும் போயிருக்கேன். அப்ப நான் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, மழை தண்ணியில விளையாடி இருக்கீங்களா? எங்க வீட்ல விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா ஜுரம் வந்துரும்னு பயப்படுவாங்க. நீங்க விளையாடியதா நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மழையில நீங்க கப்பல் விட்டுருக்கீங்களா? நானும் விட்டுருக்கேன். நீங்களும் விட்டுருந்தா இங்க டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மழைய பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வியந்து போயிருக்கீங்களா? நான் வியந்து போயிருக்கேன். அதனால நான் இங்க டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்க, மழையில போர்வைய போத்திட்டு உட்காந்துருக்கீங்களா? அம்மா என்ன சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் எதிர்பார்த்து அப்பனா அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மழையில ரெயின் கோட் போட்டு நின்றுருக்கீங்களா? நான் நின்றதில்ல. நீங்க நின்றதா நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, சொல்லி பழகு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இத சொல்லி பழக போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா? வளைந்து செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் 6. இன்னொரு முறை சொல்லுங்க. வளைந்து செல்லும் ஆறு, வலையில் மீன்கள் 6. அடுத்து பாருங்க, சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. இன்னொரு முறை சொல்லுங்க. சேற்றில் ஓடுது நண்டு, காற்றில் பறக்குது வண்டு. அவ்வளவுதான். இதை சொல்லி பழகுங்க.